மனம் தூய்மை பெறவும் முன்வினை பயனை தாங்கிக் கொள்ளவும் புதிதாக பாவச்சுமையை ஏற்படுத்தாமல் இருக்கவும் தியானம் உற்ற துணையாக விளங்குகிறது. அடர்ந்த மரத்தின் கிளைகள் ஆடுகிற போது இடுக்கு வழியாக கொஞ்சம் வெளிச்சம் வந்துவிட்டு அடுத்த நிமிடமே நிழல் வந்து மூடிக்கொள்வது போல உலகத்தின் துன்பத்துக்கு நடுவில் கொஞ்சம் சுகம் தலையை எட்டி பார்த்துவிட்டு ஓடிவிடுகிறது. பொருளாதாரத்தை வளர்த்து கொள்வதால் போட்டி மறையாது. ஞானத்தை வளர்த்து கொண்டால் மனதிலும் உலகிலும் போட்டி மறையும். பூரண அமைதி தலைக்கும். பாவம் செய்தவர்களை வெறுப்பதிலும் கோபப்படுவதிலும் பயனில்லை. அவர்களுடைய மனமும் நல்லவர்களாக நல்ல வழியில் திரும்பி வாழ வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். நம் தவறுகள்